அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அறிவார்ந்த ஆதாரம் ஏதேனும் இருந்தால் உங்களிடம் உண்டா, இருந்தால் அதனை எங்கள் முன் எடுத்து வையுங்கள், நீங்கள் வெறும் யூகத்தை தான் பின்பற்றி செல்கிறீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன திங்க் பண்ணுறாங்கிறது யூகம். அல்லாஹ் இப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அல்லாஹ் உங்கள் மேலே கானில் இருக்கானா ஹாப்பியில் இருக்கானா? இன்றைக்கி டேட்டில் 2025 23 நவம்பரில் உங்கள் மேலே அல்லாஹ் கடுப்பில் இருக்கானா சந்தோஷத்தில் இருக்கிறானா? திங்க் பண்ண தான் முடியும். என்ன திங்க் பண்ண முடியும்? யூகம் தான் யூகம் பண்ண முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலே செயல்படுறீங்க. உங்கள் உலகமே கற்பனையில் தான் போய்ட்டுருக்கு. அப்படியே நாங்கள் செய்கிற இபாதத்துக்கு அல்லாஹ் மயங்கி அப்படியே அல்லாஹ் நம்மளை ஏண்டா இந்நேரம் நமக்காக சொர்க்கத்தில் அந்த அந்த 3 பேர் அந்த மீன் கிடக்கும்ல, 3 பேருக்கு புல்லில் படுத்துட்டு இந்நேரம் நமக்காக இப்படிலாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்ல. இந்த ரமலான் வந்துருச்சுன்னா பயங்கர கற்பனை. நோன்பு வச்சுட்டோம், அந்த நோன்பு துறக்கும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடையிறான் பார் அப்படி. அதை கற்பனை யூகம் பண்ணிக்கிங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது என்னுடைய நாட்டம் என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் என்ன ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? அல்லாஹ் அதான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிறது வேறு, எப்பயுமே 2 விஷயம் தனி. எது? அல்லாஹ்வுடைய அனுமதிங்கிறது வேறு, அல்லாஹ்வுடைய விருப்பங்கிறது வேறு. தீமை நடப்பதற்கு அல்லாஹ் அனுமதித்தால் மட்டும்தான் நடக்கும். தீமைக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், ஆனால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது அல்ல. குஃப்ரு அல்லாஹ் என்ன சொல்கிறான், விரும்பினால் ஈமான் கொள்ளுங்கள், விரும்பினால் நிராகரிப்பை மேற்கொள்ளுங்கள். ஆனால் நிராகரிச்சிங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. நிராகரிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டா? அனுமதி உண்டு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அதான், அனுமதி வேறு விருப்பம் வேறு. அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடையாது. இப்லீஸுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான், ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பமானவன் அவன். தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கேன், ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பமானவனா? விருப்பம் அல்லாஹ்வுடைய இது கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் அவர்கள் செயல்படுகிறார். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி தான் கொலை நடக்குது, ஆனால் அந்த கொலைக்கு அவன் தண்டனை அனுபவிக்கும்.